அலகாபாத் உயர்நீதிமன்றம் எச்சரிக்கையை தொடர்ந்து உத்தரப்பிரதேச டாக்டர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பினர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறி ஆளும் சமாஜ்வாடி கட்சியின் இர்ஃபான் சோலங்கி கடந்த வெள்ளியன்று இரவு தகராறில் ஈடுபட்டார். அதை அடுத்து பயிற்சி டாக்டர்களுக்கும் சோலங்கி ஆதரவாளர்களுக்கும் இடையில் நடந்த மோதலில் பலர் காயமடைந்தனர். அப்போது போலீசாரும் டாக்டர்களை தாக்கியதோடு 24 பயிற்சி டாக்டர்களை கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து சனிக்கிழமை முதல் உத்தரப்பிரதேசம் முழுவதும் டாக்டர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தனியார் டாக்டர்கள் நர்சுகளும் போராட்டத்தில் குதித்ததால் சிகிச்சை கிடைக்காமல் நோயாளிகள் இறந்தனர். டாக்டர்களுடன் தகராறில் ஈடுபட்ட சோலங்கி எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுப்பதாக செவ்வாயன்று முதல்வர் அகிலேஷ் யாதவ் வேண்டுகோள் விடுத்ததையும் டாக்டர்கள் நிராகரித்தனர். போராட்டம் புதனன்று 5வது நாளை எட்டிய நிலையில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தை தானே விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு கான்பூர் போலீஸ் ஐஜி, டிஐஜி, போலீஸ் சூப்பரண்ட் ஆகியோரை இடமாற்றம் செய்தது. அதோடு இந்த சம்பவம் குறித்து நீதி விசாரணைக்கும் உத்தரவிட்ட அலகாபாத் உயர்நீதிமன்றம் டாக்டர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பாவிட்டால் எஸ்மா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தது. அதை அடுத்து நள்ளிரவில் சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவை லக்னோவில் சந்தித்து இந்திய மருத்துவ சங்கத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பலனாக வேலை நிறுத்தத்தை கைவிட்ட டாக்டர்கள் வியாழக்கிழமை காலையில் பணிக்கு திரும்பினர்.